ராகவ் ஒரு லட்சிய தொழிலதிபர். அவருக்கு பழமையான பாழடைந்து போன பெரிய மாளிகைகளை வாங்கி அத ஒரு அற்புதமான ரெஸ்டாரண்டா மாத்துறதுல அவருக்கு ஆர்வம் உண்டு. அவருக்கு தூரத்துல ஒரு கிராமத்துல இருந்து தாக்கூர் வீரேந்திர சிங்கோட மாளிகை மிக குறைவான விலைக்கு கிடைக்க போறத அழைப்பு வந்ததும் அவர் எதையும் யோசிக்காம அந்த மாளிகையை வாங்கிட்டாரு. வாவ் சார், நல்ல விஷயம். இவ்வளோ பெரிய யாரும் இல்லாத மாளிகை எனக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைச்சிருச்சு. வாவ், எனக்கு அதிர்ஷ்டம் தான் அடிச்சிருக்கு போல. ராகவுக்கு அந்த மாளிகையை வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். அவரு ஒரு நொடிய கூட வீணடிக்காம பத்லாப்பூருக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா எந்த நோக்கத்துக்காக அவர் பத்லாப்பூர் போனாரோ அது எல்லாமே வீணா போக போகுது. ராகவ் பத்லாப்பூர் போன உடனே அவரு தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாளிகைய மறுபடியும் ஒரு முறை உள்ள பாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அப்பதான் அவரு தன்னோட டீமோட சேர்ந்து பேசி நல்ல பிளான் பண்ண முடியும்னு நினைச்சாரு. ஆனா கிராமத்து ஜனங்க மூலமா அந்த மாளிகைய பத்தி வித்தியாசமான விஷயங்களை கேள்விப்பட்டாரு. நல்ல வேலை ராமு, நீ வந்துட்ட. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? நான் இப்போதான் தாக்கூர் வீரேந்திர சிங்கோட மாளிகையை வாங்கினேன். நான் சீக்கிரமாகவே அதை ஒரு நல்ல ஹோட்டலாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்னோட ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, நீயும் என் கூடவே வந்துடு, சரியா? என்ன, தாக்கூர் வீரேந்திர சிங்கோட மாளிகையா? மன்னிச்சிருங்க சார், என்னால் உங்கள் கூட அந்த மாளிகைக்கு வர முடியாது. அங்கே பேயோட நிழல் இருக்கு. என்ன என்ன வளர்ற? இங்கே பாரு, நீ அங்கே என் கூட வர விரும்பலன்னா வராத. ஆனால் தேவையில்லாத வதந்தியெல்லாம் பரப்பாத, புரியுதா? ராகவ் ராமு சொன்ன விஷயங்களை நம்பவே இல்ல. அந்த மாளிகையை நோக்கி போனாரு. ராகவ் அந்த மாளிகைக்குள்ள போயிட்டாரு. ஆனா உள்ள பார்த்தா அந்த மாளிகையோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது. பழைய சுவர்கள்ல இருந்த பெயிண்டிங்ஸ் தூசி படிஞ்சு ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா அந்த முகங்கள்ல ஒரு விசித்திரமான பதட்டம் இருந்தது. ஏதோ அதெல்லாம் அவரை பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்தது. அவர் முன்னாடி காலடி எடுத்து வைக்கும் போது அவருக்கு யாரோ குசு குசுன்னு பேசுற சத்தம் கேட்டுச்சு. கடைசியில நீ வந்துட்ட. ராகவ் ஒரு நொடி அதிர்ச்சி ஆனாரு. ஆனா அது ஒரு பிரம்மன்னு அவரே தன்னை தனி தேத்திக்கிட்டாரு. அவரு கொஞ்சம் முன்னாடி போன போது என்ன பார்த்தாருன்னா, ஒரு பழைய ஊஞ்சல் மெல்ல மெல்ல ஆடிக்கிட்டு இருந்தது. ஆனா அங்க எந்த காத்தும் வீசுற மாதிரி அறிகுறியே கிடையாது. சுவர்ல ரத்த கைகள் பட்டா மாதிரி அடையாளங்கள் பரவி இருந்தது. அப்புறம் திடீர்னு கீழே தரையில யாரோட காலடி தடங்களோ போயிட்டு இருந்தது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஆத்மா போற மாதிரி இருந்தது. ராகவுக்கு எதுவும் சரியா படல. அதனால அவரு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. ராகவ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனதுமே அங்க ராமு அவருக்காக பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அட ராமு, நீ வீட்டுக்கு போகலையா? இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களை பற்றி எந்த தகவலும் தெரியலல்ல, அதனால தான் நான் இங்கே இருக்கலான்னு யோசித்தேன். ராமு அந்த மாதிரி ரொம்ப அக்கறையோட பேசுறது ராகவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ராமு கிட்ட தன் கூட சாப்பிட சொல்லி கூப்பிட்டாரு. சாப்பிடும்போது 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப நல்ல விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. அப்பதான் ராகவ் அந்த மாளிகைய பத்தி சில கேள்விகள் கேட்டாரு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ராமு, அந்த மாளிகையில் யாரோட நிழல் இருக்கு? ராகவ் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் ராமு ரொம்பவே பதட்டமானாரு. ஆனா அவர் எந்த விதமான சங்கோஜமும் இல்லாம ராகவ் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாரு. அந்த மாளிகையில் தாக்கூர் அம்மா ரூபாவோட பேர் இருக்கு சார். இது பல வருஷங்கள் முன்னாடி நடந்த விஷயம். தாக்கூர் வீரேந்திர பிரதாப்புக்கு அப்போதான் கல்யாணம் ஆச்சு. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக தாக்கூர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. எந்த ஒரு மருந்தாலையும் அவங்க உடம்பு சுத்தமாக சரியாகவே இல்லை. அப்போதான் ஒரு பயங்கரமான விஷயம் தெரிஞ்சது. தாக்கூர் அம்மா ரூபாவுக்கு யாரோ தீய மந்திரம் வச்சிருந்திருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த மந்திரம் வச்சது தாக்கூர் வீரேந்திர சிங் தான். என்ன? ஆனால் ஏன்? அதாவது ரூபாவுக்கு முன்னாடி வீரேந்திர சிங்குக்கு 7 கல்யாணம் நடந்துருந்துச்சு. ஆனால் எல்லா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவரோட மனைவிகள் 6 மாசத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு காரணத்தால இறந்து போயிடுவாங்க. அதுக்கு காரணமும் அந்த தாக்கூர் சார் தான். தாக்கூர் சார் இந்த உலகத்துல மரணம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சாரு. அதனாலதான் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட மனைவிகளை பலி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா எப்படியோ இந்த விஷயம் ரூபா அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவங்க மாளிகையை விட்டு ஓடி போயிடணும்னு முடிவெடுத்தாங்க. ஆனா தாக்கூர் சார் அவங்களோட புத்திசாலியாச்சே. என்னைக்கு தாக்கூர் அம்மா மாளிகையை விட்டு ஓடணும்னு நினைச்சாங்களோ, வீரேந்திர சிங் பிளான் பண்ணி அவங்கள கைது பண்ணிட்டாரு. அப்புறம் உயிரோடு எரிச்சிட்டாரு.
காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, தாக்கூர் அம்மா இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாளிகைக்குள்ளே யாராலையும் உயிரோடு இருக்க முடியல. யாரெல்லாம் அங்கே போகிறதுக்கோ இல்லை அங்கே தங்கறதுக்கோ முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க உயிரோடு திரும்ப வர்றதே கிடையாது. அது சரி, அதுக்காக தான் எனக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தியா? நான் அங்கேருந்து திரும்ப வரமாட்டேன்னு நினச்சியா? ஆனால் இது நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டீங்க. ஏன்னா நீ சொன்னது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான், வேற ஒன்றும் இல்லை, புரியுதா? ராமு சொன்னதை கேட்டுட்டு ராகவ் முடிவு பண்ணிட்டாரு, அதாவது அந்த மாளிகையோட கதைகள் வெறும் வதந்தி தான்னு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, எந்த கதையை அவரு கேட்டுட்டு நம்ப மறுத்தாரோ அதுக்கும் அவருக்கும் ரொம்ப பழைய சம்பந்தம் இருக்குன்னு. ராமு போனதுக்கு அப்புறமா ராகவ் போய் படுத்து தூங்கினாரு. பாதி ராத்திரி ஆனதுமே ராகவோட அறையில விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அறையோட சுவர்கள்ல விரிசல் விட ஆரம்பிச்சது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ராகவ் ரொம்ப பயந்து ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் அவர் கண்ணாடியில தன்னைத்தானே பார்த்தாரு. ஆனா அந்த கண்ணாடியில அவருக்கு எந்த உருவம் தெரிஞ்சதோ அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ராகவ் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருந்தாரு. அப்பதான் அவருக்கு சில்லுன்ற விரல்கள் அவரோட கழுத்துல பட்டதை உணர்ந்தாரு. அவரு பின்னாடி திரும்பி பார்த்தாரு, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்பதான் பின்னாடி இருந்த அலமாரி தானாவே திறந்தது. அப்புறம் அதுக்குள்ள இருந்து அழுகி போன கருப்பு கைகள் வெளியே வர ஆரம்பிச்சது. ராகவ் பயந்து போய் ஓடினாரு. அப்புறம் அறையை விட்டு வெளியே வந்தாரு. ஆனா அவரு மெயின் டோரை திறந்த உடனே அவரு மறுபடியும் அந்த மாளிகைக்குள்ளதான் இருந்தாரு. ஏதோ அந்த மாளிகை அவரை உள்ளேயே கைது பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இங்க இப்போ எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குது இங்க? அப்பதான் ராகவுக்கு பயங்கரமான குரல் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு வழியா நீ திரும்பி வந்துட்ட, இப்போ என்னுடைய பழி வாங்கும் படலும் முடிஞ்சிடும், என்னுடைய பழி வாங்குதல் நிறைவடையும். அந்த குரல் ராகவோட காதுகள்ல வேகமா எதிரொலிச்சது. அவரால அந்த குரலை சகிச்சிக்கவே முடியல. அட நீ யாரு? எதுக்காக என்ன இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு அப்படி என்ன தொந்தரவு பண்ண? என்ன விட்டுடு, ப்ளீஸ் என்ன விட்டுடு. ராகவுக்கு என்ன பண்றதே தெரியல, கத்த ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருடைய கண்களுக்கு ஒரு மங்கலான உருவம் தெரிய ஆரம்பிச்சது. ராகவுக்கு அங்க எதுவுமே தெளிவா தெரியவே இல்ல. அப்பதான் அந்த ஆளு அந்த பெண்ணுக்கு தீய வச்சான். அப்புறம் ராகவ் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். இல்ல, நீ என்ன பண்ணிட்ட? நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அப்பதான் ராகவ் பார்த்த போது அந்த உருவம் ராகவ நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்து அவர் பயந்துட்டாரு. அப்புறம் ராகவ் அவரை பார்த்த போது அவருக்கு முன்னாடி டாக்கூர் வீரேந்திர சிங் நின்னுட்டு இருந்தாரு. ஆனா ராகவ் அவருடைய உருவத்தையே பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா அந்த டாக்கூர் அப்படியே அவரை போலவே இருந்தாரு. இது ராகவ் வீரேந்திர சிங்கோட புனர்ஜென்மம். இது எப்படி நடந்துச்சு? நான் தான் டாக்கூரா? ஆமா, நீ டாக்கூர் தான். நீ அவனேதான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்ன கொலை செஞ்சது. உன்னுடைய சுயநலத்துக்காக நீ என்ன பலி கொடுத்த. நான் துடிச்சேன், கதறினேன். ஆனா நீ என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே இல்ல. ஆனா நீ இன்னைக்கு அழுவ, நீ கதற போற டாக்கூர். நீ துடிக்க போற. இன்னைக்கு நீ துடிக்க போற. அப்படின்னா? அப்படின்னாவா? அப்பதான் ராகவ் திடீர்னு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாரு. நாலாபுறமும் விசித்திரமான பூச்சி வண்டுகள் வந்து ராகவோட உடம்புல ஏற ஆரம்பிச்சது. ராகுல் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த வண்டுகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மாளிகை பூராவும் ஓடினாரு. ஆனா அந்த வண்டு அவர் உடம்பு முழுக்க பரவிடுச்சு. அவருடைய ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சதுங்க. அப்பதான் அந்த மாளிகையோட சுவர்கள்ல இருந்து லட்சக்கணக்கான கைகள் வெளியே வந்தது. ராகவ பிடிச்சுக்கிச்சு. பாவம் ராகவ் தன்னை தனி காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வர மாட்டாங்க டாக்கூர். இன்னைக்கு உன்னோட மரணம் முடிவாயிடுச்சு, அதுவும் என்னுடைய கையால. ரூபா ராகவ் மேல கொஞ்சம் கூட கருணை காட்டவே இல்லை. அப்புறம் ராகவ் கடைசி கதறலோட மாளிகையோட தரைக்கு அடியில போயிட்டாரு. நாலாபுறமும் ரொம்ப அமைதியாயிடுச்சு. மறுநாள் கிராமத்து ஜனங்க அந்த மாளிகைக்குள்ள போனாங்க. ஆனா உள்ள எதுவுமே இல்ல. ராகவும் இல்ல, அவரோட பொருட்களும் இல்ல. அதுல எரிஞ்சு போன நாற்றமும்
மாளிகையோட சுவர்கள்ல ரத்த கரையால எழுதப்பட்ட ஒரே ஒரு பேரு, டாக்கூர் வீரேந்திர சிங் திரும்பி வந்துட்டான். கிராமத்து ஜனங்க மறுபடியும் அந்த மாளிகைய சபிக்கப்பட்டதுன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் அன்னையில இருந்து யார் அந்த மாளிகைக்குள்ள போனாலும் திரும்பி வந்ததே கிடையாது.